ஹாய் ஃபேம். சுகர் ஒரே நாள்ல கதவை தட்டிட்டு வராது. அது திருடம் மாதிரி வரதே தெரியாது. மெதுவா உள்ள வந்து அப்படியே உட்காந்துரும். ஆனா நம்ம உடம்புல அதுக்கான சின்ன சின்ன சைகைகள் காட்டும். ஆனா அதை நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். அட இதுக்கு காரணம் வயசு தான்டா, அட இந்த கிளைமேட் இப்படின்னா அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லைன்னா இது டென்ஷன்பா அப்படியெல்லாம் சொல்லி உதாசீனப்படுத்திடுவோம். இந்த அறிகுறிகள் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டா சுகர் சைலண்டா உடம்புல வந்து செட்டில் ஆயிரும். அதனால தாங்க இதை சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. சுகர் நம்ம உடம்புக்குள்ள கமுக்கமா வரும்போது நம்ம உடம்பு காட்டுற 10 எச்சரிக்கை என்னன்னு பார்ப்போம். ஒன்னு, அடிக்கடி யூரின் போறது. நீங்க நைட்ல நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. சடனா உங்க சிறுநீரக பை உங்களை எழுப்பிடும். அது ஒரு வாட்டினா பரவாயில்ல, 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டின்னு இப்படி அடிக்கடி எந்திரிச்சு எந்திரிச்சு யூரின் போயிட்டே வருவோம். ஆனா நம்ம தண்ணி குடிச்சனாலதான் அப்படின்னு பழிய தூக்கி தண்ணி மேல போட்டுருவோம். ஆனா இதே டெய்லி நடந்தா உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னா சக்கரை அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கு, என்னால புடிச்சு வைக்க முடியல, அதனால வெளியேத்துறேன்னு சொல்லுது. ரெண்டாவது, அடங்காத தாகம். அடிக்கடி ட்ரிப் போற மாதிரி டாய்லெட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வந்தா உங்க தொண்டை தண்ணிய குர்றான்னு சொல்லிட்டு கதறி அழும். நீங்களும் நிறைய தண்ணியா குடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா தாகம் அடங்கவே அடங்காது. ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற மொத்த தண்ணியில சர்க்கரையோட அளவை ஏறினால உடம்பு என்ன பண்ணும், அதை வெளியேற்றிரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாகம் அதிகமாயிடும். இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்தா இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. 3, காரணமே இல்லாம எடை குறையிறது, அதாவது வெயிட் குறையிறது. சில பேருக்கு டயட் பண்ணாமலே 5 கிலோ சட்டுன்னு குறைஞ்சிருவாங்க ஒரே மாசத்துல. ஆஹா, நம்ம எக்ஸசைஸும் பண்ணல, டயட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனா இவ்வளவு வெயிட் குறையுதேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு ஆபத்து மறைஞ்சிருக்குன்றது அவங்களுக்கே தெரியறது இல்ல. இன்சுலின் குறைஞ்சு சுகர் வந்து உங்க பிளட்ல ஏறதுனால இன்சுலின் கம்மியாறதுனால உங்க செல்லுக்குள்ள போகவே போகாது. அப்போ அது என்ன பண்ணும், உங்க மசில் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கொழுப்பை அதுக்கு பதிலா யூஸ் பண்ணி அப்படியே கரைச்சிரும். சோ அதோட விளைவு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட் குறைஞ்சா உங்க ஆரோக்கியமும் குறையுதுன்னு அர்த்தம். 4, பசியால எப்பவுமே சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் போய் ஃபுல் கட்டு கட்டினா கூட வயிறு காலியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இன்சுலின் கம்மியானதுனால உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு எனர்ஜி போகாது. அப்போ மூளை என்ன நினைக்கும்னா, நமக்கு இன்னும் சாப்பாடே வரல போல இருக்கே அப்படின்னு சொல்லி பசி அலாரத்தை அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். 5, ரொம்ப சோர்வு, பலவீனம், பயங்கர டயர்டா இருக்கும். நினைச்சு பாருங்க, இப்ப போன்ல வந்து பேட்டரி 90% காட்டுது, ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போன்ல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதே தாங்க இங்கேயும் நடக்குது. அதே தாங்க நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. போன்ல 90% பேட்டரி இருக்கிற மாதிரி பிளட்ல ஃபுல்லா சக்கரை இருக்கு, ஆனா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு அது போய் சேரல. அதனால எப்பவுமே சோர்வு, சின்ன சின்ன வேலை கூட செய்ய முடியாது, ரொம்ப களைப்பா இருக்கும், நடந்தா வலிக்கும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா வலிக்கும், மாடிப்படி ஏறி இறங்கினா கை கால் வலிக்கும், தண்ணி கேனை வந்து தூக்கி இறக்கினீங்கன்னா வலிக்கும். இந்த மாதிரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு முக்கியமான அறிகுறி. 6, சீக்கிரம் ஆறாத காயம். நம்ம உடம்புல எங்கேயாவது அடிபட்டதுன்னா அது கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா சரியாயிடும். இது வந்து சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா சுகர் இருந்தா அந்த காயம் வாரங்கள் கடந்து போனாலும் சரி, காயம் நான் போக மாட்டேன் நடம் பிடிச்சு ரொம்ப மெதுவா தான் போவோம். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான அறிகுறி. 7, இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது தொற்றுக்கள். இந்த சுகர் ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க பிளட்ல, அது வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், அதாவது புஞ்சன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அழைக்காத விருந்தாளி மாதிரி அப்படியே வந்து வந்துருவாங்க. அதுலயும் இந்த ஃபங்கஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து சுகர்னா ரொம்ப உயிர். இதை நம்ம ரொம்ப சாதாரணமா எங்க பார்க்கலாம்னா சேத்து புண்ணு. அது கால் விரலுக்கு நடுவுல கொஞ்சம் வெள்ளையா நமச்சலா ஆரம்பிக்கும். அதே மாதிரி கையில கால்ல மார்பகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேஷ் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பெண்ணுறுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு நமச்சல், கொப்பளம் இதெல்லாம் வரும். இதுல என்ன காமெடினா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அப்ப சரியாயிடும், ஆனா மறுபடியும் வரும். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா நீங்க சுகர் செக் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். 8, மங்கலான பார்வை. இன்னைக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா நாளைக்கு மங்களா தெரியும். சரி, ஒரு நாள் கண்ணாடி போட்டா கிளியரா தெரியும், அடுத்த நாள் கண்ணாடி போட்டா கூட சரியா தெரியாது. இது நமக்கு வயசாச்சு அதனாலதான் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்ணுல இருக்கிற லென்ஸை வீங்க வைக்கும். அப்படி லென்ஸ் வீங்கறனால தான் உங்களுக்கு பார்வை மங்களா தெரியும். அந்த வீக்கம் திடீர்னு குறைஞ்சிடுச்சுன்னா நார்மலா தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கேமரால ஒரு விஷயத்தை வந்து எப்படி போக்கஸ் பண்றோமோ அதே மாதிரி தான். 9, ஊசி குத்துற மாதிரி ஒரு சிடுசிடுப்பு.
கடுப்பு. சும்மா உட்காந்துட்டு இருந்தா கூட கை கால் விரல் எல்லாம் கூட சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி, இல்ல கால் கை விரல் எல்லாம் மறுத்து போற மாதிரி, இல்லனா எறும்பு தோலுக்குள்ள நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தா சுகர்னால நம்ம நரம்பு பாதிக்க தொடங்குதுன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன அறிகுறியா இருந்தா கூட விட்டீங்க, அது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். 10 கழுத்துல இருக்கக்கூடிய கருப்பு நெக்லஸ். சில பேருக்கு கழுத்து பின்புறத்துல, தொப்புள் பக்கத்துல, அக்குள்ள, இடுப்புல கருப்பா தடிப்பா இல்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இல்ல ரொம்ப திக்கா இல்ல புள்ளி புள்ளியா கூட தெரியும். எவ்வளவுதான் சோப்பு கிரீம் எல்லாத்தையும் போட்டா கூட அது போகவே போகாது. அப்போ உங்களுக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா, இது அழுக்கு கிடையாது, இது சக்கரை வியாதி நம்ம காதுல கிசு கிசுன்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா, உடம்புல இன்சுலின் சரியா சுரக்கல, அதனாலதான் இப்படி ஆகுது. அதுக்கு பேர் தான் அசாந்தோசிஸ். ஃபேம், சுகர் ஒரே நாள்ல வர்றது இல்லைங்க. அது நம்ம அடிக்கடி பாத்ரூம் போறது, இல்ல தாகம், இல்ல வெயிட் குறையிறது, பார்வை குறையிறது, தோல்ல பிரச்சனை, இது மூலமா நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அதை நாம கேட்கணும், புறக்கணிக்க கூடாது, அதாவது அவாய்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். இது எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ உங்க கிட்னி, உங்க கண்ணு, உங்க ஹார்ட், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். உடம்பு எப்பவுமே நம்ம கிட்ட பேசுங்க, ஆனா நாம கேட்கிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நன்றி.